2026 எலெக்ஷன் களம் பயங்கரமா சூடு பிடிச்சிருச்சு. ஏன்னா ஒவ்வொரு கட்சிக்காரர்களும் மிச்ச கட்சியை பத்தி தாக்கி பேசுறது ரொம்ப மும்முரமா இருக்காங்க. அதுலயும் கொஞ்சம் சர்ச்சையா ஆகியிருக்கு. சோ அந்த சர்ச்சை பேச்சுகள் என்னவென்று அப்படிங்கறது இந்த வீடியோல பார்ப்போம். சோ இந்த வீடியோ முடிவுல உங்ககிட்ட கேட்க போற கேள்வி என்னன்னா, நீங்க எந்த கட்சிக்கு ஓட்டு போட போறீங்க அப்படிங்கறத மறக்காம சொல்லணும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ திமுக கட்சியோட பொதுச் செயலாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா துரைமுருகன் அவர்கள். இவர் சிறு வயதுல இருந்து அந்த திமுகக்காக பல முறை உழைச்சிருக்காரு. கிட்டத்தட்ட இவர் இல்லாம திமுகவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையெல்லாம் வந்திருக்கு. இப்போ இவரோட பேச்சு திறமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்ன இவ்வளவு வயசாயிடுச்சு இன்னும் கட்சியில இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நெட்டிசன்ஸ் எல்லாம் கலாய்ச்சாலும் இன்னும் அந்த கட்சியை பொதுச் செயலாளரா தாங்கி பிடிச்சிட்டு இருக்காரு. ரீசெண்டா கட்சியோட மீட்டிங் அப்போ மாற்றுத்திறனாளிகளை வச்சு சர்ச்சையா பேசியிருந்தாரு. அதாவது இந்த தமிழ்நாட்டுல ரெண்டே கட்சி தான், ஒண்ணு திமுக, இன்னொன்னு அதிமுக. இதுல இடையில வர சசிகலா அப்புறம் அவங்க இவங்க எல்லாருமே ஊனம் உள்ளவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. அப்புறம் அந்த ஊனம் உள்ளவர்கள் சேர் யூஸ் பண்ணுவாங்க, அதை வச்சு ஒரு கமெண்ட் அடிக்கிறாங்க. சோ இந்த மாதிரி சர்ச்சையான பேச்சு பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்கு. இதுல இருந்து அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, 2026 திமுக மட்டும்தான், அதை தவிர்த்து வேணும்னா அதிமுக, ஆனா அதை தவிர்த்து தாவேக்கானால எட்டி கூட பார்க்க முடியாது அப்படிங்கறத சிம்பாலிக்கா சொல்றாங்க. சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதிமுகவும் பிஜேபியும் ஒன்னா கூட்டணியில இருக்க போறாங்க அப்படிங்கிற செய்தி நம்ம எதிர்பார்த்ததுதான். சோ இந்த செய்தி பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆனோடனே எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை என்னெல்லாம் அதிமுக பேசலாங்க, இன்னைக்கு கண்ண மூடி கண்ணை திறந்த 2 பேரும் கூட்டணியில இருக்காங்க, இவங்களுக்கு ஓட்டே கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் அதிமுக சொல்ற கிளைம் என்னன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ற தப்பு விட திமுக ரொம்ப அதிகமால பண்றாங்க அப்படிங்கிற மாதிரிதான் மறைமுகமா பேசியிருந்தாங்க பிரஸ் மீட்ல. இப்போ இதுக்குள்ள என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாவேகா விஜய் அவர்கள் வராரு. நான் நேத்து சொன்ன வீடியோல என்ன சொல்லியிருப்பேன்னா, அதிமுகவும் தாவேகாவும் கூட்டணியில இருக்கிற மாதிரி செய்திகள்லாம் வெளியாகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் எப்ப அதிமுக பாஜகவோட கூட்டணி வச்சதோ அப்ப நம்ம எதிர்பார்க்கவே முடியாது தாவேகா கூட்டணியில இருக்கணும். இப்ப தாவேகா விஜய் இதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, இந்த கதை எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். 2026 கணக்கெடுப்பு ஓட்டுல இந்த இரு கட்சிகளும் தூக்கி எறியப்படும் அப்படிங்கிற மாதிரி சவால் விட்டுருக்காரு. இருந்தாலும் கணக்கெடுப்புல பார்க்கும் போது திமுக ஸ்டாலின் அவர்கள் தான் முதல்ல இருக்காரு, 18% விஜய் அவர்கள் இருக்காரு. இப்ப யாரோட கூட்டணி வச்சாதானே வின் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை இருக்கு. அப்போ அது தேமுதிகவா அப்படிங்கறதா இங்க ஒரு டவுட் வருது. சோ தேமுதிகவும் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் விஜய்க்கு கொடுத்துட்டே தான் இருக்காங்க. பிரேமலதா கிட்ட எந்த பிரஸ் மீட்ல எப்ப போய் விஜய் பத்தி கேட்டாலும் அவரை பத்தி நேர்மறையா பதில் சொன்னதே கிடையாது. சோ மேபி இவங்க 2 பேரும் கூட்டணியில இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா போன தடவை விஜய் பிரபாகரன் அவர் இருந்த இடத்துல இருந்து கொஞ்சம் ஓட்டு வித்தியாசத்துல தான் தோத்து போயிருந்தாரு. ஆனா இந்த தடவை தாவேகா கட்சியோட கூட்டணியில இருக்கிறப்ப இது ஒரு மேசிவ் ஹிட்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கருத்துக்கள் வருது. சோ இப்ப நீங்க சொல்லுங்க, 2026 களம் சூடு பிடிச்சு போச்சு, இந்த கட்சி ஆட்சியை பிடிச்சிட்டா சூப்பர் தான் அப்படின்னா அது யாருன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.